ஒரு ஜெபம் பண்ணலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்திற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவன் சுகம் பலன் கொடுத்து இந்த மாதத்தை காண்படியாய் கிருபை பாராட்டினீர். ஆண்டவரே, இந்த மாதத்தில கூட முழுவதிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கவும், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கவும், உம்முடைய பிரசன்னமும் ஆசீர்வாதமும் தங்கியிருக்கவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்தி உடைய கருத்துல கொடுக்கிறோம். எங்களுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த வசனங்களை தியானிக்கும்படியாய் நீ தந்திருக்கிற இந்த கிருபைக்காக நன்றி சுவாமி. ஜீவனுள்ளவருடைய வார்த்தைகளை வாசிக்க, தியானிக்க நீ தந்திருக்க இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தடைகளும் பிரச்சனைகளும் மேற்கொண்டாலும் ஆண்டவரே, அதையும் தாண்டி உண்மையை நோக்கி வருவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தருகிறீர். இன்றைக்கும் நாங்கள் இப்படி 3 பேரா வந்து உங்களுடைய பாதத்துல இருக்கிறோம். ஆசீர்வதிங்க சுவாமி. தடை இல்லாம நாங்க இந்த வசனத்தை தியானிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எங்களோடு நீர் கூட இருங்க. எங்களை காத்துக்கொள்ளுங்க. நாங்க படிக்கிற காரியங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு வந்துச்சு. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். வெல்கம் ரேணி. ஆள் இல்லைன்னு போது நீங்க வந்துட்டீங்க. கரெக்டா? வெரி குட். வெல்கம். Thank you aunty. Praise the Lord aunty. Praise the Lord, praise the Lord. சரி, நம்ம இன்னைக்கு வந்து 31ஆம் அதிகாரம், யோபுவின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். யோபு சாப்டர் 31. இது வந்து யோபுவின் புலம்பலு கடைசி பகுதி. இதுக்கப்புறம் யோபு அதிகமா பேச மாட்டாரு. மற்ற அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் பேச மாட்டாங்க. புதிதாய் ஒருத்தர் வருவார், எலிகு அப்படின்னு. அவர் வந்து அடுத்த அதிகாரத்துல பேசுவாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் தான் யோபுவின் எல்லா சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் விளக்கம் அளிக்க போகிறார். சோ அதைத்தான் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த அதிகாரத்துல அவருடைய கடைசி புலம்பல், கடைசியா அவர் வந்து தன்னுடைய நீதியை, முக்கியமாக தான் எப்படி ஒரு நீதிமான் என்பதை விளக்குறாரு. ஏன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீ பாவி, நீ மன்னிப்பு கேட்கணும் சொல்லும்போது, இவர் தான் இந்த என்ன பாவம் செஞ்சேன், நானு நீதிமானா இருக்கிறேனேன்றத விளக்கி சொல்றார். அதைத்தான் இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். முதல் 4 வசனங்களை பார்க்கும்போது, எடுத்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதத்தில் இருக்கிற தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரருக்கு அக்கனையும் அல்லவோ கிடைக்கும். அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. யோபு ஒருவேளை இந்த ஆபிரகாம், நோவா அவங்க எல்லாருக்கும் முன்னால கூட இருந்தவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அட்லீஸ்ட் அவங்க காலத்துல இருந்திருப்பாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அப்பவே அவர் என்ன சொல்றாரு, 2 முக்கியமான ஒரு செய்திகளை சொல்றாரு பாருங்க. அதாவது கர்த்தர் வந்து உன்னதங்களிலே இருக்கிறவர், அவர் சர்வ வல்லவர். அவர் பாவிகளுக்கு ஆசீர்வாதத்தை எப்படி தருவாரு அப்படிங்கிறத அந்த 2ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு. அவர் கொடுக்கக்கூடிய சர்வ வல்லவர் கொடுக்கக்கூடிய பங்கு, சுதந்திரம், இதெல்லாம் மாறுபாடா இருக்கிறவர்களுக்கு கொடுக்க முடியாது. மாறுபாடா இருக்கிறவங்க, பாவம் செய்யறவங்க, அக்கிரமம் செய்யறவங்களுக்கு தண்டனையும் ஆபத்தும் இருக்கும்னு அப்பவே சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த உண்மையை இன்னைக்கு உலகத்துல சிறு பிள்ளைகளுக்கு கூட தெரியல. அதனாலதான் அக்கிரமமும் ஆபத்தும் அசிங்கமும் அவலட்சணங்களும் பெருகி கொண்டிருக்கிறது. எல்லா விதமான செய்கைகளும் பெருகி கொண்டிருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா அவர் இன்னொன்னு 4ஆம் வசனத்தை சொல்றாரு, என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார். இது தெரிஞ்சா டாஸ்மாக் ஷாப்புக்கு ஓடுவாங்களா? இது தெரிஞ்சா சினிமா தியேட்டருக்கு ஓடுவாங்களா? இது தெரியாததுனாலதான் தவறான இடங்களுக்கு, போகக்கூடாத இடங்களுக்கு போகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம்.
ஏன்னா அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் செஞ்சோமானால் அவர் பார்த்துட்டே இருப்பாரு. அறியாத மக்கள் செய்யறது வேற, ஆனா அறிந்த மக்களே இதையெல்லாம் செய்யறது மிக மிக கொடுமை. ஃபர்ஸ்ட் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு பண்டிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி. அப்போ பாருங்க, அவர் ஆண்டவரோட ஏன் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, பொல்லாப்புக்கு விலகுறவன், தேவனுக்கு பயந்தவன், சன்மார்க்கன், உத்தமன், இப்படி எல்லாம் ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. அப்படி கொடுக்கறதுக்கு ஒரு காரணம், இங்க பாருங்க, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான். அப்போ அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய அவயவங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம், முதல் 2 வசனங்களில நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாய் அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். அன்றைய ஆதி நாட்களில யூதர்கள் செய்த பலவிதமான பலிகள் நமக்கு தெரியும். சர்வாங்க பலி, போஜன பலி, தோத்திர பலி, நிறைய பலிகள் செய்தார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டுல நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் என்ன பலி செய்யணும்ன்றோம், ஜீவ பலியாக நம்முடைய அவயவங்களை நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி அன்றைக்கே யோபு அதை செஞ்சிருக்காரு. நமக்கு இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல பவுல் சொல்றாரு, ஆனா அன்றைக்கே யோபு சொல்லியிருக்கிறார், செய்திருக்கிறார். கண்களோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். கண்கள், வாய், கை, கால், அதனாலதான் என் வழிகளை பார்த்திருக்கிறாரு, என் நடைகளை எண்ணுகிறாருன்னு தைரியமா சொல்றாரு. ஒவ்வொரு அவயவத்தையும் இப்ப நாம தினம் காலையில ஜெபிக்கும் போது பல காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம். இதற்கும் நாம ஜெபிக்க அழைக்கப்படுத்தோம். நம்முடைய ஒவ்வொரு பார்ட்டையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, நம்முடைய மூளை, விசேஷமா நம்முடைய மூளை, நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள். இன்னைக்கு பாவம் ஆக்ஷன்ல தான் இருக்கணும்னு இல்ல, பாவம் தாட்ஸ்ல இருக்கு. இதை அறிந்த சாலமோன் சர்வ ஞானி பிரசங்கி 3ல அவர் கடைசி 17ஆம் வசனம் நினைக்கிறேன், அதுல அந்த அதிகாரத்துல எழுதுறாரு, சகல எண்ணங்களையும் செய்கைகளையும் நியாயத்தில் நிறுத்துவார். செய்கைகளை நிறுத்துவார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பேசின பேச்சு, செஞ்ச செயல், கொலை, கொள்ளை, திருடு, ஏமாத்துறது எல்லாம் வரும். ஆனா எண்ணங்களையும் நியாயத்தில் கொண்டு நிறுத்துவார். அப்போ நம்முடைய எண்ணங்களும், இப்போ நம்ம இன்னைக்கு ஜீவ பலியாய் கொடுக்கும் போது நம்முடைய தாட் ப்ராசஸ், நம்மளுடைய பிரெயின் திங்கிங், நம்முடைய கண்கள், நம்முடைய வாய், முக்கியமா வாய், எவ்வளவோ பேசிடுறோம்ல, நம்முடைய வாய், காது, நம்ம எதையெல்லாம் கேட்கிறோம், எப்படிப்பட்டதை கேட்டு ரசிக்கிறோம், காது, இருதயம், கை, கால், அப்படி ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவர் அவர் வாழ்ந்த, அவர் விரும்புகிற பரிசுத்தத்திலே நாம் வாழ முடியும். மனுஷனா இதை செய்ய முடியுமா, எப்படி இது நடக்கும் அப்படின்னு இன்னைக்கு கேட்கலாம். ஆனா அன்றைக்கே யோபு இதை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப யோபு காலத்திலேயே இந்த பாவங்கள்லாம் இருந்திருக்கு. ஆதாம் காலத்திலேயே பாவம் வந்துருச்சு இல்லையா? ஆனா இப்படிப்பட்ட பாவம் எல்லாம் இன்னைக்குதான் இருக்குன்னு நாம நினைக்கிறோம். இல்ல, அன்றைக்கே இருந்தது. இதே பாவங்கள் அன்றைக்கே இருந்தது. அவர் அதை எல்லாம் மேற்கொள்ள எவ்வளவு அழகா, இப்படி ஒரு நல்ல நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஏன்னு சொன்னா, இப்போ நமக்கு கண்கள் ஒரு பெரிய ரோல். நாம் பார்க்கிற பார்வை, நம்மை பார்க்கிற பார்வை, இதையெல்லாம் கண்களினாலே நிறைய பாவங்கள் செய்ய வழி உண்டு. ஏன்னா இந்த கண்ணுதான் வழி, கண்ணுதான் என்ன சொல்றது, ஒரு விண்டோ. இது வழியாதான் எப்படி வெளிச்சம் வருதோ அது மாதிரி கண் வழியாதான் அந்த பாவம் உள்ள வரும். நேரா இந்த கண்ணுல பாக்குற பார்வை நேரா என்ன செய்யணும், மூளைக்கு போகும். நீங்க ஒரு புஸ்தகத்தை வாசிச்சாலோ, இல்ல ஒரு எலி அல்லது ஒரு யானை, ஒரு பொருள், நீங்க எதை பார்த்தாலும் நீங்க பார்க்கிற அந்த இமேஜ், அந்த உருவம் முதல்ல பிரெயினுக்கு போகும். அந்த பிரெயினுக்கு போய் அந்த பிரெயின் சொல்லும் இது இது இதுன்னு சொல்லி.
அப்ப அதுக்கேத்த செயல்பாடுகளை பிரெயின் வந்து நமக்கு அந்தந்த ஆர்கன்ஸ்க்கு கொடுக்கும். இப்போ வந்து ஒரு புலிய பார்த்தோம்னா ஓடுறதுக்கு நம்ம கால்களுக்கு உடனே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். இப்படிதான் நார்மலா பிரெயினும் கண்ணும் ஒர்க் பண்றது. கண்ணும் கண்ணுல பார்த்து பிரெயினுக்கு போய் பிரெயின்ல வழியா வரும். இப்போ யோபு என்ன சொல்றாருன்னா, ஒரு பரிசுத்தவான் அவனுடைய கண்களில பார்க்கிறதை அதிக ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா, இப்ப ஒரு யங் உமனை ஒரு கேர்ளை கடந்து போகும்போது வரும்போது பார்க்காமலாம் இருக்க முடியாதுல்ல. கண்ண மூடிட்டே உட்காந்து இருக்க முடியும், பார்க்கத்தான் போறோம். ஆனா என்ன விதமாய் பார்க்க வேண்டும், அதை பார்வையில என்ன இந்த இவ்விதமான காரியங்கள் ஏற்படாதபடி நம்மை அடக்கி கொள்ள நாம் கற்றிருக்க வேண்டும். இதைத்தான் யோபு சொல்லித்தரார். அதுக்காக அவர் என்ன செய்யறாருன்னா, ஆண்டவரோடு சேர்ந்து ஒரு உடன்படிக்கை செய்யறார். ஏன்னா எதையும் நாம செய்ய முடியாது, பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் எதையும் செய்ய முடியாது, பரிசுத்த ஆவியினாலேயே ஆகும். அதனால இதை அறிந்த யோபு ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்யறார். என்னுடைய கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, கண்களை கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. இந்த மாதிரி தவறான விதத்துல ஒரு பெண்ணை நான் பார்க்க கூடாது. இப்ப நாம தவறான விதத்துல ஒரு ஆணை நான் பார்க்க கூடாது. ஏன்னா அந்த இச்சைக்கு கண்கள் தான் முதல் இது. இப்போ ஆதாம ஏவாளும் அந்த தோட்டத்துல இருந்தாங்க இல்லையா, அதுல முதல்ல பாவம் எப்படி வந்துச்சு? அதுல நீங்க ஏவாளை பற்றி வாசிச்சீங்கன்னா, அந்த பழம் எப்படி இருந்துச்சாம்? கண்களுக்கு பிரியமாய் இருந்தது, புசிப்புக்கு நல்லதா இருந்தது, இச்சிக்கப்படத்தக்க பழமாய் அவள் கண்டாள். ஃபர்ஸ்ட் அந்த பழத்தை பார்த்தால, பார்த்த பிறகுதான் சாப்பிடணும்னு நினைச்சான். சோ அந்த கண்களுக்கு அது பிரியமா இச்சிக்கப்படத்தக்கதா இருந்ததுன்னு சொல்லி நாம பார்க்கணும். சோ கண்கள் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்குனால இந்த மாதிரி செபிக்கணும். நான் உங்களுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். லேடி டாக் காலேஜுடைய பிரின்சிபல் அவங்க வந்து இப்பெல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க. என்னோட செட்டில் எனக்கு சீனியர், கொஞ்சம் கொஞ்சம் சீனியர். அவங்க நிர்மலான்னு அவங்க பேரு. ஒரு நல்ல ஆண்டருக்குள்ள இருக்கிற ஒரு பிலீவர். அவங்க வந்து தினமும் ஜெபிப்பாங்க. அவங்க வார்ட்ரோப் திறந்து என்ன சாரி கட்டணும்னு எடுக்கும்போது அந்த சாரி எடுத்துட்டு அவங்க ஜெபிப்பாங்க. சுவாமி, நான் இதை கட்டும் போது நான் கூட பிள்ளையா மற்றவர்கள் பார்வைக்கு நான் தென்படணும், எந்த விதத்திலும் மற்றவர்களுடைய இச்சையை தூண்டுகிற விதமாக என்னுடைய உடை. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இதெல்லாம் இப்படி ஜெபிக்கிற பழகிருக்காங்களா? நம்ம பிள்ளைங்க இப்படி ஜெபிக்கிறாங்களா? நிறைய இடத்துல ஆண்கள் செய்கிற தவறுக்கு பல காரணம் நம்ம பெண்களுடைய உடை. பெண்கள் போட்டு செல்லுகிற இவங்க வந்து சுதந்திரம், நாங்க உரிமை, இவங்களுடைய திங்கிங்கே வேற மாதிரி இவங்களை ஓரியன்ட் பண்ணிடுறாங்க. அதனால இவங்க வந்து எப்படினாலும் ட்ரெஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணா, சின்ன குழந்தையிலேருந்தே அந்த எண்ணத்தை கொண்டு வந்துடுறாங்க. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைகளே இந்த மாதிரி கவர்ச்சியான உடைகளை போட்டுக்கொண்டு ஆடுறது, டான்ஸ் ஆடுறது. நாங்க ஒரு வீட்டுல ஜோனாக்கு என்னோட சன்னுக்கு +2 படிக்கிறதுக்காக நாங்க ஒரு வாடகை வீட்டுல இருந்தோம். அந்த வாடகை வீடு எங்களது அப்ஸ்டேர்ஸ். கீழே ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன புள்ள, அர்ச்சனாவோ என்னவோ பேரு. அது டெய்லி சாயந்தரமான எங்க வீட்டுக்கு ஓடி வந்துருவா. ஏன்னா நான் காலேஜ்ல இருந்து வந்த பிறகு ஜோனாவும் ஸ்கூல்ல இருந்து வருவானா, அவனுக்கு ஏதாவது டிஃபன் பண்ணுவேன். அதனால இவளும் வந்துட்டு அங்க சாப்பிடறதுக்கு வருவா. வந்தானா இந்த சட்டை எப்படி பாவாடை ஸ்கர்ட் எப்படி இருக்கும்னா தொப்புள் கீழே இருக்கும், சட்டை ஒரு மேல ஒரு சட்டை போட்டிருப்போம் பிளவுஸ், அது இந்த தொப்புளுக்கு மேல இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் மேல இருக்கும். ரொம்ப சின்ன பிள்ளை, அது அழகாதான் இருக்கும் அவளுக்கு. ஆனா அந்த தொப்புள் தெரியும். இதை நான் பெருசா நோட் பண்ணல. ஆனா ஏன் இப்படி ட்ரெஸ் நல்லாதான் ட்ரெஸ் பண்றேன், ஆனா என்ன அப்படி ரொம்ப வித்தியாசமா நானும் நினைக்கல. ஜோனாவும் அதை பெருசா பாத்துக்கல. அவன் பாட்டுக்கு ஏதோ சாப்பிட்டதை குடிச்சிட்டு அவன் அவனோட டியூஷன்ஸ் அதுக்கு இதுக்கு போயிடுவான். எங்க வீட்டுல அவர் வந்தார். இவர் வந்த உடனே வேலை அந்த பிள்ளைய திட்டி
சின்ன பிள்ளை அவ பாவம். அவளை திட்டி அனுப்புனாரு. போய் நல்ல ட்ரெஸ் போட்டுருப்பா, இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ்ஸை போடக்கூடாது. எனக்கு புரியவே இல்லை, ஏப்பா என் சின்ன பிள்ளைய போட்டு இந்த மாதிரி இது பண்றீங்களேன்னு. பட் அதுதான் இன்னைக்கு மெயின் பாயிண்ட். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே இந்த கண்கள், பார்வை, அது நம்முடைய உணர்வுகளை தூண்ட விடுகிற மாதிரியான உடைகளை நாம் போடும்போது அது அப்புறம் அவங்க மேல நம்ம தப்பு செய்யக்கூடாது. ஆண்களை படைத்திருக்கிற விதம் வேற, பெண்களை படைத்திருக்கிற விதம் வேற. நமக்கு நம் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் வேற, ஆண்களின் உடல்களிலே ஏற்றும் மாறம் வேற. இங்க நம்ம பாக்குறோம் பாருங்க, கண்கள் தான் அதுக்கு வாசல். அந்த அந்த விதமான இச்சைகளுக்கு கண்கள் தான் வாசல் என்று சொல்லி இங்க நம்ம பாக்குறோம். இப்போ இந்த கல்கத்தா ரேப் கேஸ் கேட்டோம். அதுல அந்த பையன் என்ன சொல்றான், அந்த அந்த அக்யூஸ்டு, அவனுக்கு 4 வைஃப்ஸ். அதுக்கு மேல நாள் முழுவதும் அவன் இந்த அசுத்தமான காட்சிகளை இந்த இன்டர்நெட்ல போட்டு பார்ப்பானாம். அப்ப அவனுக்கு என்னதான் இருக்கும் மைண்ட்ல? நம்ம பாக்குறதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கும்னு சொன்னா, அவன் இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தானா அவனுக்கு என்னதான் இருக்கும்? அதனாலதான் அந்த பொண்ணு பாவம் டயர்டா படுத்து தூங்கியிருப்பா. அவ தூங்குற காட்சி அவனுக்கு அந்த விதமாய் தூண்டி விட்டுருக்கு. அவன் மேலேயும் தப்பு இல்லை, அவனுடைய தீய பழக்கம். அவன் செயலுக்கு காரணம் அது, அவனுடைய தீய பழக்கம். இந்த பொண்ணும் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். வேற அதுக்கு உடனே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ஒரு யாரோ இன்டர்நெட் ஒர்க்கரா, ஏசி ஒர்க்கர் ஒருத்தன் வந்தா அவர் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல. அங்க அந்த ஏசி ஒர்க்கர் அசிங்கமா நடந்துக்கிட்டான்னு சொன்னா, காரணம் அந்த பிள்ளை அந்த ரூம்ல இருந்த பொண்ணு. அதுக்கு அவன் அந்த ஜட்ஜோ அந்த ஹாஸ்டல் வார்டனோ சொல்றாங்க அவளுடைய ட்ரெஸ் சரியில்லைன்னு. அதனால அவன் அப்படி செஞ்சுட்டான். இதை நம்ம எந்த விதத்திலையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. நம்ம எதற்கு சரி தப்பு பார்க்கல. பட் நாம ஜாக்கிரதையாய் இருக்க அழைக்கப்படும். சோ கண்கள், நம்ம அதனாலயே இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம இந்த மாதிரி உடைகள் உடுத்துவது, நம்மளுடைய நடைமுறை வழக்கம், போக்கு, பேச்சு. நாங்க இப்போ போன ஜூலைல ஒரு பெரிய ஹோட்டல்ல நாங்க சாப்பிட்டு இருக்கோம். ஒரே சத்தம். அங்க பார்த்தா அவங்க அப்பா அம்மா பிள்ளைங்க சாப்பிடறதுக்கு வந்திருக்காங்க. அந்த பிள்ளைங்க அங்க செய்யற சத்தம் ஹோட்டல் முழுவதும் எல்லார் பார்வையும் அவங்க மேலதான். அதுல சிலர் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க, சிலர் ரசிக்கிறாங்க, சிலர் முறைக்கிறாங்க. தாங்கவே முடியல, அவ்வளோ சத்தம். பேச்சல்ல, கலகல கலகல கலகலன்னு அட்ராக்டிங் அதர்ஸ். சோ இதெல்லாமே நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு உலகம் பயங்கர பொல்லாதான உலகா இருக்கிறபடினால நாம மிக மிக ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மால என்னதான் செய்ய முடியும்? நல்லா ஜெபிக்க முடியும். நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஆயுதம் என்னன்னா ஜெபம். நாம இந்த மாதிரி ஜெபிக்கும் போதுதான் இப்படி மாம்சத்திலிருந்து வருகிற கிரியைகளே, இப்படி வருகிற போராட்டங்களை நாம ஆவிக்குரிய லெவல்ல தான் அதை சந்திக்க முடியும். உதாரணமா யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல நம்ம ஒரு சம்பவம் வாசிக்கிறோம். அமலேக்கியனை மோசே மேற்கொள்கிறார். இஸ்ரவேலர் அந்த இடத்துல இஸ்ரவேலர் மேல அமலேக்கியர் சண்டை போடுறாங்க. அமலேக்கியர்னாலே மாம்சத்துக்குரியவர்கள். இப்படி மாம்சமான அவர்களை பத்தி உபாகமம் 25ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் நினைக்கிறேன், அங்க வாசிக்கிறோம். அவங்க தேவனுக்கு பயப்படாதவர்கள், அவர்கள் பின்னின்று தாக்குகிறவர்கள். பாத்தீங்களா? அப்படி மாம்சத்துக்குரியவர்கள், தேவனுக்கு பயப்படாதவர்கள் பின்னால் இருந்து நம்மளை தாக்குவாங்க. நம்ம எப்ப ஏமாந்து இருக்கோமோ அப்ப நம்ம காலவாரி விடுவாங்களாம். அந்த மாதிரி ஜனங்க நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்புறம் இந்த விதமான மாம்ச கிரியைகளை எல்லாம் நாம எப்படி மேற்கொள்ளலாம்னு சொன்னா,
ஆவிக்குரிய விதத்துல நம்ம அதை சந்திக்கும் போதுதான். மற்றபடி நாம மாம்சத்துக்குமா நாம அதை செய்ய முடியாது. அதனாலதான் மோசே என்ன சொல்றாரு, யோசுவாவை நீ தரையில சண்டை போடு, நான் கோலை எடுத்துக்கொண்டு மலை மேல் ஏறுகிறேன்னு சொல்றாரு. அவர் மலையில ஏறி கோலை வானத்தை நோக்கி உயர்த்தும் போது யோசுவா அமலேக்கியரை மேற்கொண்டார். அவரு கை சோர்ந்து போய் கோலை தாழ்த்தும் போது அமலேக்கியர் யோசுவாவை மேற்கொண்டார். எவ்வளவு கிளியரா இருக்கு பாத்தீங்களா? அப்போ ஜெபம் ஓங்கதான் வெற்றி நமக்கு கிடைக்கும். மாம்சீகத்துல நம்ம அவங்களோட சண்டை போட முடியாது. அவங்களுக்கு நாம இந்த ரூல்ஸ் பேசிட்டு வைக்கில் அதெல்லாம் நம்ம எதுவும் செய்ய முடியாது. ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். தடை நம்ம வர்றதுக்கு முன்னால நம்ம காரியங்களை நாம தடுக்கிறது தான் நமக்கு நல்லது. வந்த பிறகு அதுக்கப்புறம் நிவாரணங்களும் அதுக்கப்புறம் நம்ம செய்யற காரியங்கள்லாம் அது அடுத்தது. ஆனா வர்றதுக்கு முன்னால தடுக்கணும். அத ஆவிக்குரிய விதத்துலதான் நம்ம செய்ய முடியும். அதனாலதான் பவுல் நீங்க பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல அங்க வாசிக்கிறாரு. சொல்றாரு, வசனம் சரியா ஞாபகம் இல்ல, அத நீங்க முன்னால பாத்தீங்கன்னாலே தெரியும், 4ஓ 5ஓ நினைக்கிறேன். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு அல்ல. நான் மாம்சத்தோடு யுத்தம் செய்கிறவங்க அல்ல. ஆவிக்குரிய வான மண்டலத்துல ஆவிக்குரிய விதத்துல சண்டைய நம்ம யுத்தம் பண்ணி, அந்த வசனம் கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். யாராவது எடுத்திருந்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 10 4-5. எங்களுடைய போராயுதம் நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. சோ நாம தேவ பலனுள்ள அந்த பலத்தோடுதான் நம்ம யுத்தம் செய்ய முடியும். மாம்சத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம போராடினோம்னா சண்டை வரும், பிரச்சனை வரும், நமக்கு மன வருத்தம் வரும், நாம தான் அதுல பாதிக்கப்படுவோம் அதிகமா. சோ அதுக்கு பதிலா நாம என்ன செய்யணும்னா தேவன் பலத்தோடு அவர் கொடுத்திருக்க சர்வாயுத வர்க்கம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா, அந்த விதமான சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டவர்களாய் நாம இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு போராடணும். சோ இது ஒரு அவருடைய அந்த ஃபர்ஸ்ட் வசனம் நமக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுக்குது. சோ யோபு உத்தமனா இருந்ததற்கு காரணம் இவ்விதமாய் தன்னை அவன் பரிசுத்தமாய் காத்து கொண்டதுனாலதான். அது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. 5-8 வசனங்கள்ல நம்ம பாக்குறோம். அவர் மறுபடியும் அவர் தன்னை பற்றி தான் எப்படி நீதிமானா இருந்தான்னு சொல்றாரு. நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக. என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி உண்டானால் அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போகக்கூடாது. அவரே தனக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடுறாரு. ஏன்னா அவர் ரொம்ப ஷுவரா இருக்காரு. தான் இந்த மாதிரி பாவங்களை செய்யாதவர் என்பதை அவர் அறிந்ததுனால அவர் என்ன செய்யறாருன்னா அவரே தனக்கு வேண்டிய ஜட்ஜ்மெண்ட்டை அவர் சொல்லுகிறார். பாருங்க, அவர் காலை பத்தி சொல்றாரு, நான் கபடு செய்ய தீவிரித்தேனோ அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வழியை விட்டு விலகினதே இல்லை, என் கண்களை பின்தொடர்ந்து என் இருதயம் செல்லவில்லை. நமக்கு இப்ப பெண்கள் அந்த மாதிரி இச்சை அப்படி பார்த்தோம். அது மாத்திரம் இல்ல, நமக்கு லேடிஸா நமக்கு என்னன்னு சொன்னா இப்ப போடுறாங்க பாருங்க, இந்த ஆன்லைன் ஷாப்பிங்னு சொல்லிட்டு, அது நம்ம எவ்வளவு தூரம் அட்ராக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. இந்த மாலு, இந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் இங்க எல்லாம் போனீங்கன்னா நீங்க என்னமோ ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு நினைச்சு போயிருப்பீங்க. நீங்க வெளியே வரும்போது 5-6 பைய தூக்கிட்டு வருவீங்க. கொண்டு போன காசு எல்லாத்தையும் தீர்த்துட்டு வருவீங்க. ஏன்னு சொன்னா
அப்படிதான் அங்க இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸும் அட்ராக்ஷன்ஸும் இருக்கும். இதை பார்த்தா இதை வாங்கலாம், அது ஐயோ ஆமா அது தேவையில்லை, அது வாங்கினா நல்லா இருக்கும்ல, இது மாத்திட்டா நல்லா இருக்கும்ல, இப்படியே நம்ம வாங்க 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 நாம கண்களை நம்முடைய கண்களை நம்முடைய இருதயம் பின்தொடர்ந்து போகிற ஒரு நிலைமையை நாம் பார்ப்போம். நாம போறதுக்கு முன்னாலேயே நல்ல செல்ஃப் கண்ட்ரோல்டா போகணும். இங்க எல்லாம் தான், இது எல்லாமே நம்முடைய டெய்லி லைஃப்ல நாம அபியாசிக்கிறோம். அதுல இருந்தே ஒருத்தருடைய வே ஆஃப் பர்ச்சேஸ்ல இருந்தே ஒருத்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு முறை எங்க வீட்டுல எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க. அதனால கிறிஸ்மஸ் டைம் கறிக்கடையில நாங்க நிக்கிறோம். கையில பின்னால 2-3 பேக்கெட்ஸ் பேக்ஸ் இருக்குது. எல்லாம் அந்த தக்காளி எல்லாம் நிறைய வாங்கிக்கிட்டு போறோம். அப்ப ஸ்கூட்டர் கார் இல்ல, அதனால இந்த சைடுல ஸ்கூட்டர்ல எல்லாம் தொங்கிட்டு இருக்கு பேக்ஸ். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பிலீவர், அது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான். அவர் அந்த காலை வேளையில ஊழியத்துக்காக யார் வீட்டுக்கோ போறாரு, யார் வீட்டுக்குள்ளே போய் ஜெபிக்க போறாரு. போனவரு அப்படியே பாக்குறாரு, நாங்க கடையில நிக்கிறத பாக்குறாரு, இங்க பைகள் தொங்குறத பாக்குறாரு. அவரு எங்களை பார்த்தாரு, வேற ஒன்றும் பேசல. எங்களை ஒரு பார்வை பார்த்தாரு, எனக்கு ரொம்ப மனசு குத்திடுச்சு. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. இது அன்னைக்கு எங்களுக்கு நேரிட்டது. அவருடைய தம்பி, அதுக்கப்புறம் அவங்க தம்பி அவர் சொல்லும் போது அவர் சொன்னார். அப்பதான் நானும் சொன்னேன், ஐயோ ஆமா என்னையும் இப்படிதான் பார்த்தாரு, எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த தம்பி அவர் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு அவர் சென்னையில இருக்காரு, இவர் அந்த ஊருக்கு போயிருக்காரு. அப்போ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை முடிச்சு அவங்க கார்ல வராங்க. முந்தின ஹார்வெஸ்டுக்கு அவங்க பையன் குழந்தை, அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த பையன் ஒரு பொம்மை கேட்டானாம் ஹார்வெஸ்ட்ல, ஏலத்துல. இவங்களுக்கு எடுக்கிறதுக்கு காசு இல்லை, அதனால எடுக்காம வந்துட்டாங்க. இது மனசுலயே இருந்து ரொம்ப பேரண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும்ல. அதனால அடுத்த ஹார்வெஸ்டுக்கு போகும்போது நிறைய காசெல்லாம் சேர்த்து வச்சு போய் கார்ல பின்னால டிக்கி எல்லாம் நிறைச்சிட்டு வராங்க சந்தோஷமா. பிள்ளைகளுக்கு நிறைய அது இதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. வந்த வீட்டுல அண்ணன் நிக்கிறாரு. அவரு பார்த்த உடனே அவரை பார்த்து உடனே கேட்டாராம், ஏன் தம்பி, நாம யாரு, நம்ம அப்பா அம்மா நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? அவங்க ஒரு போதகருடைய பிள்ளைங்க. அதனால அவர் சொன்னாராம், நம்ம பாஸ்டர் ஃபேமிலி, இதுதான் நம்ம அப்பா அம்மா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? சிம்பிள் லிவிங் தான் நம்ம வாழணும்னு உனக்கு தெரியாதா? இது என்ன நீ உலகத்தார போலயே நீயும் இப்படி இத்தனை அடிட்டு வந்திருக்கிற அப்படின்னு அவரை திட்டினாராம். ஆனா இந்த தகப்பன் செஞ்சதும் தப்பு இல்லை, அதே சமயத்துல அவருடைய எண்ணங்களும் தப்பு இல்லை. நமக்கும் நம்முடைய எவ்ரிடே லைஃப்ல இவ்விதமாய் நம்ம ஒரு மனசுல ஏன் நம்ம அதெல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடாதான்றது நம்ம கேள்வி இல்லை. என்ஜாய் பண்ணலாம், பண்ண வேண்டாம்னு சொல்லல. ஆனா அளவு, லிமிட், there is a limit for everything. அத ஆண்டவர்கிட்ட தான் நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். போதும், எதை எடுத்தாலுமே நமக்கு இன்னும் இன்னொன்னு தோணினாலே நிறுத்திடணும். சாப்பிட்றதா இருக்கட்டும், வாங்குறதா இருக்கட்டும், எதுவுமே அதுக்கு மேல போச்சுன்னா ஆபத்து தான். சாப்பிட்றதே ஆபத்து தான். ஒரு ஒரு கூல் ட்ரிங்க் குடிச்சு மறுபடியும் இன்னொரு கூல் ட்ரிங்க் குடிக்கணும் அப்படின்னு தோணி 2வது வாங்கினா அது ஆபத்து தான். அது மாதிரி நம்ம எல்லாவற்றிலுமே நம்ம என்ன செய்யணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க யோபும் தன்னுடைய நீதியை அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் விதைத்ததை அவரே தனக்கு ஒரு நியாயத்திற்கு சொல்றாரு. நான் அப்படிப்பட்டவனாய் ஆண்டவர் கண்டால் நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக. அப்ப நம்ம ஒரு விதைச்சு அறுவடை செய்யும் போது அது நமக்கு கிடைக்கலன்னா எவ்வளவு சங்கடமா இருக்கும். நாம ஒரு செடியை கொண்டு அழகா பூ வந்திருக்கும், பூ இன்னொருத்தர் பறிச்சுட்டு போயிட்டாங்கன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும். அவர் அப்படி சொல்றாரு, அந்த மாதிரி ஆகட்டும் பரவாயில்ல, அதுதான் என் தண்டனை, என் பயிர்கள் வேறற்று போக கிடவுது அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ அவருடைய ஓன் பிரயாசத்தின் பலனை கூட சாப்பிடுறதுக்கு
முடியாமல் போகக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை தனக்குத்தானே அவர் போட்டுக்கிறார். ஒரு சாபமாய் அவர் சொல்லுகிறார். ஏன்னா அவர் அவ்வளவு உத்தமமா நடந்தவர் என்பதை அவர் ஷோரா இருக்கார். மறுபடியும் 9-12 வசனங்கள சொல்றாரு. இப்ப அங்க சொன்னது ஒரு கன்னிகையை நான் அப்படி பார்த்திருந்தேன். ஆனால் அதாவது விபசாரம். இங்க சொல்றது வேசித்தனம். அதாவது திருமணமாகி இன்னொரு திருமணமான மனைவியை அப்படி பார்க்கறது. 2 விதமா இருக்கு. இங்க அவர் இந்த இடத்துல இந்த பாவத்தை சொல்றாரு. வேற ஒரு ஸ்திரீ மேல பக்கத்து வீட்டு அம்மா அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. எப்படி அவர் தைரியமா அவ்வளவு ஷோரா அவருடைய ரைச்சியஸ்னஸ் அவர் அங்க சொல்றாரு பாருங்க. அது தோஷம். அன்றைக்கு ஒரு விபசாரிய கொண்டு வந்து இவளுக்கு என்ன தண்டனைன்னு இயேசு சுவாமிய கேட்டாங்க. எல்லாம் பெரிய பரிசேயர்கள், சிறியவன்ல இருந்து பெரியவன் வரைக்கும் வந்து நின்று கேட்டாங்களாம். அதுல போட்டிருக்கு பைபிள்ல, நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. அப்போ இவர் இயேசு சுவாமி அந்த பொண்ணோட கீழே இறங்கி தரையில எழுதினாரு. என்னன்னு, உங்கள ஒருத்தன் யாராவது பாவம் செய்யாதவன் இருந்தா முதல் கல்ல இவன் மேல போடுங்கன்னு சொல்லி அவர் எழுதினார். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சின்னவன் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல எழுதியிருக்கு. இப்ப அதுதான், அப்படிப்பட்ட உலகத்துல அன்றைக்கே இருந்த சமயத்துல வாழ்ந்த யோபு அவர் நிச்சயத்தமா சொல்றாரு, அது நான் அப்படிப்பட்ட ஒரு இதுல நான் வாழல. அந்த மாதிரி என்னுடைய காரியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டா என்னுடைய சம்பத்து எல்லாத்தையும் எரிக்கட்டும், என் மனைவியை வேறு மனிதன் எடுத்துக்கொள்ளட்டும்னு சொல்லி அவ்வளவு ஷோரா அவர் அந்த இடத்துல அவர் இதுலதான் அவருடைய உத்தமத்தை நம்ம பார்க்கிறோம். அவருடைய மனைவிக்கு அவர் செய்கிற அந்த உண்மையான கடமை, ஃபெய்த்ஃபுல்னஸ் டு ஹிஸ் வைஃப். திருமணங்கிறது இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு உறவை மதிக்கிறதாகவே இன்றைக்கு திருமணம் இல்லை. ஏன் இல்லைன்னா ஏன் இவ்வளவு டைவர்ஸ் கேசஸ்? ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமை ஃபேமிலி கோர்ட்ல அவ்வளவு கூட்டம் இருக்குமா. அதுல கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. காரணம் என்னன்னா இந்த மாதிரி டைவர்ஸ்க்காக வர்றது. ஏன்னா அந்த திருமண உறவை அவர்கள் அது அவ்வளவு மதிக்கல. ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த இன்ஸ்டிடியூஷன்னே அவங்க நினைக்கல. அப்புறம் அது ஒரு பக்கம், டைவர்ஸ்க்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு உலகத்திலேயே கள்ள தொடர்புகள். கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னுக்கும் கல்யாணம் பண்ணாத பிள்ளைகளுக்கும் வித்தியாசமே இல்லை. கல்யாணம் பண்ணாத பிள்ளைகளாவது பயந்துக்கிறாங்க ஃபார் சோ மெனி கான்சிக்வன்சஸ்க்கு. கல்யாணம் பண்ணவங்க துணிகரமா இருக்காங்க. துணிகரமா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நிறைய பேரோட பழக்கம், நிறைய பேரோட எவ்விதமான தொடர்புகள். கணவன் ஊருக்கு போனா இங்க பின்னால பயங்கரமான ஒரு வேலை நிலைமை, மனைவிய வேற இடத்துக்கு அனுப்பிட்டா கணவன் இங்க செய்கிற காரியங்கள், இப்படி எல்லாம் அதிக அசிங்கமான ஒரு உலகத்துல இருக்கிறோம். நான் இதுல நாம எப்படியா யோபுவை போல ஒரு உத்தமமாய் கணவனும் மனைவியும் அவ்விதமான ஒரு உன்னத உறவுல வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அததான் இங்க நாம பார்க்கிறோம். அதான் அவர் இதற்கு இடையூறாய் வரக்கூடிய எல்லாவற்றையும் அவர் கண்களிலிருந்து அவர் தடை பண்றார். அதுக்குதான் நாம என்ன செய்தோம்னு சொன்னோம்னா, காலையிலேயே நாம என்ன செஞ்சிருக்கோம், ஜீவ பலியாய் நம்முடைய சரீரங்களை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். நமக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நாம ஜெபிக்கணும். இன்றைக்கு ஒருவேளை நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாலிப பிள்ளைகள், திருமணமான பிள்ளைகள் தவறான வழியில விழுந்துடக்கூடாது. இன்னைக்கு எப்படி எங்க என்ன விதத்துல விழுவாங்கன்னு நாம சொல்லவே முடியாது. பாதுகாக்கிறது மிக மிக கடினம். கர்த்தர் நகரத்தை காத்தா மாதிரிதான் கர்த்தர் காவலாளிகளாக காத்தாதான் முடியும். நாம உட்காந்து பின்னாலேயே போலீஸாட்ட போக முடியாது. கர்த்தர் கையில தான் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போ அவரிடத்துல நாம
இவ்விதமாய் அவர்களை நாம் கொடுத்து அவருடைய பாதுகாப்புக்குள்ள நாம வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பெற்றோர்களுக்கு அது மிக ஒரு பெரிய பொறுப்பு, நம்முடைய பொறுப்பு. என் வேலைக்காரன் ஆனாலும் என் வேலைக்காரி அடுத்த அடுத்த லெவலுக்கு வராரு. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா வராரு. என் கால்கள், என் கண்கள், அதுக்கெல்லாம் வந்தாரு. அப்புறம் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு வந்தாரு. இப்போ வீட்டுல இருக்கிற வேலைக்காரிகளுக்கு செய்யறாரு. ஒரு உத்தமமான வாழ்க்கையை பார்க்கிறோம், ஒவ்வொன்றிலையா பார்த்துட்டு வரோம். இங்க வேலைக்காரர் வேலைக்காரிகளுக்கு அவர் அவர் நியாயமாய் நடந்து கொண்டாரா, இதை அடுத்து பார்த்து இதுவும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கடைசி நாளில், நியாய தீர்ப்பின் நாளில அவர்களும் நம்மை குறித்து சாட்சி சொல்லும். அப்போ அந்த சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கும்? என் காலேஜ் பக்கத்துல ஒருத்தர் கிறிஸ்தவர் தான். அவர் இறந்தாரு. அவர் இறந்தது பாடியை அவருக்கு நல்ல கிறிஸ்தவ பரியல் தான் பண்ணாங்க, கேத்தலிக். அவங்க ஃபேமிலியில யாருமே ரொம்ப அழுகல, ரொம்ப பாதிக்கப்படல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க அவங்களோட வேலை பார்த்தவங்க, அவங்க அவருடைய கம்பெனியில வேலை பார்த்தவங்க எல்லாருமே போயிட்டாரா அப்படின்னு தான் அவங்களுக்கெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப அந்த மாதிரி எல்லாரையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு. பிள்ளைகளையும் மனைவியையும் ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு யாருக்குமே அந்த மனுஷன் பாவம் மறிக்கும் போது ஒரு மாதிரி யாருமே அவரை அன்பா அவர் போயிட்டாரேன்னு ஒரு வருத்தத்துல யாருமே இல்லை. அழுகாததை நான் சொல்லலை, அழுகாமே இருக்கலாம், ஆனா அன்பா இருக்கலாம். ஆனா அன்பே இல்லை அந்த இடத்துல. அன்பே இல்லாம நிறைய பேர் அவங்க வேலை பார்க்கறவங்க எல்லாருமே இருந்தாங்க. இப்ப இங்க அப்படிதான் சொல்றாரு. நான் வேலைக்காரிகளுக்கும் என்னுடைய கூட என் இடத்துல வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் நான் எப்படி அநியாயம் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா தேவன் என்னை விசாரிக்கும். ஏன்னா என்னை உருவாக்குன மாதிரிதான் அவங்களையும் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய ஆட்டிடியூட பாருங்க. என்னை எப்படி தாயின் கர்ப்பத்துல உருவாக்கினாரோ, என்னை தெரிந்து கொண்டாரோ, அந்த வசனத்தை எல்லாம் நான் நம்புறேனோ அதே மாதிரி தான் அவங்களையும் உருவாக்கி இருக்கிறாரு. இன்னைக்கு யாரும் அப்படி நினைக்கிறதே இல்லைல்ல. ஆஹ் எங்க வீட்டுல ஒருத்தர் இருக்காங்க, வேலைக்கு வந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு காஃபி கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்ப்பாங்க. இந்த இந்த கப்பலை கொடுக்கலாமா, அந்த கப்பலை கொடுக்கலாமான்னு என்ன கேட்பாங்க. நாம மற்றவங்களுக்கு கொடுக்குற, நம்ம ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற கப்பை விட்டு கொஞ்சம் தாழ்த்தி கொடுக்கணும்னு எதிர்பார்ப்போம். நம்ம வீட்டுக்கு வர, அதாவது ஊழியத்துக்கு பணம் கலெக்ட் பண்ண அவங்களுக்கு தெரியாது யார் வர்றாங்கன்னு. யாரோ வெளியே இருந்து வர்றாங்க, அவங்களுக்கு நம்ம அப்படி கொடுக்குற ஃபேமிலி இல்லை, அதனால நம்ம இப்படி கொடுக்கலாமா அப்படின்னு அந்த அம்மா என்ன கேட்போம். இல்ல அவங்களும் ஆண்டவருடைய மக்கள் தான், நம்ம மாதிரிதான். அதனால நமக்கு என்னதுல கொடுக்குறீங்களோ அது மாதிரி அதே இதுல கொடுங்கன்னு சொல்றேன். அவங்களுக்கு மைண்ட்லயே அப்படி இருக்கு, ஒரு டிஃபரன்ஸை காட்டணும், ஒரு வித்தியாசப்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது மாதிரி நம்ம நாட்டுல இந்த காரியமும் அதிகமா இருக்கு. நம்ம குடும்பங்கள்ல கூட இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். ஒருவேளை வேலைக்காரர் வேலைக்காரின்னு இல்லாட்டினாலும் காஸ்ட்ங்கிற ஒரு இதெல்லாம் நமக்குள்ளேயும் நிறைய இருக்கலாம். மோசே காலத்திலேயே மோசையும் என்னது மிரியாமும் ஆரோனும் மோசையின் மனைவியை துன்புறுத்தினாங்கன்னு சொல்லி பாக்குறோம். இதான் நான் தான் சொல்றேன்ல, இன்னைக்கு இருக்கிற உணர்வுகள், இன்னைக்கு இருக்கிற இந்த பாவங்கள் அன்றே இருந்தது. உலகம் அன்றையும் இல்லை, இந்த வரைக்கும் எல்லாம் அப்படிதான் இருக்கு. இது இன்னும் அக்கிரமம் பெரிதாகி ரைப் ஆகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். வெடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆனா அக்கிரமம் அன்னைக்கே இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும், அந்த அம்மா எத்தியோப்பிய ஸ்திரியா இருந்ததுனால ஒருவேளை கலர் வித்தியாசமா இருக்கலாம், நிச்சயமா யூதர் அல்ல, எபிரேயர் அல்ல, அதனால அவங்க வேற குலமா இருக்கலாம். அதனால அந்த அந்த அம்மாவை அவங்க டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு மோசே ரியாக்ட் பண்ணல, அதுக்கு முன்னால கர்த்தர் ரியாக்ட் பண்ணிட்டார். அதுக்கு முன்னால கர்த்தர் ரியாக்ட் பண்ணி மீரியாமுக்கு குஷ்டரோகத்தை கொண்டு வந்தார். ஆனா இந்த பாடத்தை நம்ம ஜனங்க இன்றைக்கு வரைக்கும் கத்துக்கலாம். அன்றைக்கே கர்த்தரே டைரக்டா டீல் பண்ணியிருக்காரு. அப்போ நியாய தீர்ப்புல அதே மாதிரிதான் நம்மளை கேட்க போறாரு. ஆனா அதை நாம யோசிக்கிறதே இல்லை. இன்றைக்கும் இந்த ஜாதி
சபைகளுக்குள்ளேயே இந்த ஜாதிக்கு ஒரு சபை, அந்த ஜாதிக்கு ஒரு சபை, இப்படியான இதெல்லாம் எங்க போய் நிக்க போகுது? கர்த்தர் எப்படி இதெல்லாம் நியாயம் தீர்ப்பாருன்னு தெரியல. ஆனா யோபு சொல்றாரு, நான் அந்த மாதிரி எதையாவது நான் பண்ணியிருந்தேன்னா கர்த்தர் என்னை தண்டிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஏன்னா அவருடைய வேலைக்காரர்கள் எல்லாருமே அவர் வந்து ரொம்ப ரொம்ப இதா அவர்களை நடத்தி இருக்காரு. ஈக்குவலா தான் அவர்களை நடத்தி இருக்கிறார். அடுத்த இனி ஜெனரல் சோசியல் இதுக்கு வர்றாரு. வேலைக்கார தன்னுடைய வீட்டை முடிச்சுட்டாரு. மனைவி, வேலைக்காரர்கள் வீட்டை முடிச்சுட்டு இப்ப பொதுவான சமுதாயத்துக்கு வர்றாரு. சமுதாயத்துல என்ன சொல்றாரு? எளியவர்கள், ஏழை மக்கள், அவங்க விரும்பினதை நான் கொடாம இருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி, இன்னைக்கு எனக்கு சப்போர்ட்டே இல்லை, எனக்கு ஆளே இல்லை அப்படின்லாம் சொல்றவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய ஹெல்ப் செய்யாம, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டு, என்னைக்காவது நம்ம சாப்பிடுறப்போ சரி போதும் நாமே சாப்பிட்டு இருக்கோம், யாருக்காவது கொடுப்போம் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோமா? அப்படி ஒரு எண்ணம் வரணும்னு சொன்னா ஆண்டவர் தான் அதை செய்ய முடியும். அவருடைய அன்பு நமக்குள்ள இருந்தாதான். இல்லைன்னா அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு 3வது நேரம் பகல் ராத்திரி அடுத்த நாள் காலையினாலும் அதை எடுத்து சூடு பண்ணி சாப்பிடும். அப்படிதான் இயல்பு. ஆனா இப்போ என்ன செய்யலாம்னா நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்கலாமே, யாருக்காவது கொடுக்கலாமே அப்படின்னு தோணணும். அப்படி நினைச்சீங்கன்னா ஆட்கள் வருவாங்க, தேவையுள்ளவங்க வருவாங்க, நீங்க கொடுத்தா வாங்கிக்குவாங்க. ஒருவேளை உங்க வீட்டுல வேலை பார்க்குறவங்க இல்லைன்னா பங்கம் வருவாங்க. அப்படி வந்து கேட்கறதுக்கு ஆட்கள் ஆண்டவரே அனுப்புவார். நமக்கு அதை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். நானும் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி நினைக்கும் போது கர்த்தர் அதற்கும் உதவி செய்யறாரு. அப்ப இங்க அவர் என்ன சொல்றாரு? சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோட வளர்ந்தான். வீட்டிலேயே ஒரு வேலைக்காரர் காமிச்சுக்கோங்க. நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கைலாகு கொடுத்து நடத்தினேன். அவர்களுக்கு நான் கைலாகு கொடுக்கிற மாதிரி அவங்கள தூக்கி விட்டேன். அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவி செஞ்சேன். எப்படி சிலர் படிப்புக்கு உதவி செய்யறவங்க, சிலர் இப்படி ஏழை மக்களுக்கு உதவி செய்யறவங்க, முன்னேற்றத்துக்காக உதவி செய்யறவங்க. இந்த சிந்தனையெல்லாம் நமக்கு வரணும். இந்த சிந்தனையெல்லாம் நமக்கு வந்தாதான் நம்ம உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகள்ங்கிறக்க அடையாளம். யோபு கிட்ட இதெல்லாம் இருக்கும். அதனாலதான் யோபு அவ்வளவு அருமையான ஒரு சர்டிபிகேட்டை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கணும். எளியவர்களை அவர் உதவி செய்தான், விதவைகளை அவர் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நாம் இப்படி யாருக்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், செய்யறோமா? செய்ய ஆரம்பிக்கணும், செய்யணும்னு மனசுல விரும்பினோம்னா கர்த்தர் அதற்கான வாய்ப்புகளை தருவோம். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை, அதுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். அவர் சொல்ற, நான் சாப்பிடுற ஒரு நேரம் கூட அப்படி இல்லாதவனோடு நான் சாப்பிட்டது இல்லைன்றார். அப்ப எப்படி அவர் பெரிய செல்வந்தர், அவர் நிறைய அவருடைய சொத்து அவருக்கு இருந்தது, நிறைய வேலை, நிறைய காரியங்கள் அவர் செய்தாரு, இப்படியும் வச்சிருந்தாரு. தாவீது பாத்தீங்களா? தாவீது கிட்ட இதே குணம் இருந்துச்சு. தாவீது தன்னுடைய சிநேகிதனான யோனத்தானுடைய மகன் மேவி போசத், அவன் ஒரு அந்த ஒரு யுத்த சமயத்துல அவங்க அப்பா இறந்தப்போ, அவங்க தாத்தா சவுல் இறந்தப்போ, ஒரு ஒரு லேடியா ஆயாமா இவனை தூக்கிட்டு ஓடி வராங்க. கேர்லெஸ்ஸா அந்த அம்மா அந்த குழந்தை கைடுப்புல இருந்து விழுந்துருது. விழுந்ததுல அவனுக்கு கால் முடமாயிடுச்சு. ஆனாலும் அந்த பிள்ளைய தூக்கிட்டு வராங்க. அதை ஒழிச்சு வச்சு அந்த அம்மா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தாவீது ராஜாவாயிட்டான். ஒருவேளை சவுல் குடும்பத்தாரையெல்லாம் அவன் அழிச்சிருவான்னு சொல்லி அவங்க ஒழிச்சு வச்சு இது பண்றாங்க. அப்போ அவர் தேடி கண்டுபிடி தாவீதுடைய ஆண்டவரோட பிள்ளை. அதனாலதான் தாவீதை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோபுக்கு இந்த சர்டிபிகேட் கொடுத்தாரு, தாவீதுக்கு என்ன சர்டிபிகேட் கொடுத்தாரு? இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அவனுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு. என் சித்தப்படியெல்லாம் செய்வான் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு. சோ அந்த விதமா தாவீது
அந்த எதிரியின் பிள்ளையா இருந்தாலும் அவனுடைய நண்பனுடைய பிள்ளைன்னு சொன்னதுனால அவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிடும்போது என் டேபிள்ல நீயும் சாப்பிடணும். ராஜாவுடைய விருந்து டேபிள்ல சாப்பிடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு நம்ம புஃபே அப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல, 20 ஐட்டம் 21 ஐட்டம் எல்லாம் வச்சு சர்வ் பண்றாங்கல்ல. அது ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் 1500 ரூபான்னு ஹோட்டல்ல போடுறான். ரேட்டு தெரியாது, எப்படி போடுறான்னு தெரியல, அப்படியெல்லாம் போடுறான். அது மாதிரி ஒவ்வொரு நேரம் அவன் ராஜா சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டை சாப்பிடுறதுக்கு அந்த மேவி போசத்துக்கு இடம் கொடுத்தார் தாவீது. இங்கேயும் இவர் கேட்கிறாரு, நான் ஒரு நேரம் கூட நான் அப்படி யாராவது வச்சு சாப்பிடாம இருந்தோம். அப்ப நாம இன்னைக்கு நம்முடைய செலிப்ரேஷன்ஸ், ஒருவேளை பர்த்டே செலிப்ரேஷன், வெட்டிங் டே அல்லது கிறிஸ்மஸ், இப்படி நம்மளுடைய செலிப்ரேஷன் டைம்ல இந்த ஏழை மக்களை நம்ம நினைக்கிறோம், அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோமா? அவங்களுக்காக சாப்பாடு எடுத்து வைக்கிறோமா? ஒருவேளை அவங்கள நம்ம வீட்டுல கூப்பிட்டு சாப்பிட அவங்களோட சேர்ந்து சாப்பிடுறோமா? நமக்கு நிறைய சமயத்துல அது ரொம்ப கடினமா இருக்குல்ல. நாம பிள்ளைகளோட அப்படி பிரைவசியா இருந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதுல ஒரு கூட்டத்துல யாரையாவது கூட்டிட்டு வந்துட்டா நமக்கு பிடிக்கிறது இல்லை. அது மனிதனுடைய இயல்பு. ஆனா நமக்கு ஆண்டவரோட அன்பு நமக்குள்ள இருக்குமானா, அது இன்னும் பெருகுமானா, இவ்விதமாயெல்லாம் நம்ம செய்ய நமக்குள்ள ஆண்டவர் உதவி செய்வார், கிரியை செய்வார். யோபு அப்படி செஞ்சிருக்கான், தாவீது இப்படி செஞ்சான். தானியேலுக்கு ராஜா சொன்னார், நீ சாப்பிடு, இங்க சாப்பிடணும்னாரு. ஏன்னா அவனுடைய நோக்கம் வேற. ஆனா தானியேல் அதை மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதோடைய நோக்கமும் வேற. பட் இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவர்களுக்கு வரும். சோ இதைதான் நாம ஒரே நிமிஷம் சொல்லுங்க. திறக்கிறக்கா. சோ நாமும் இப்படி எல்லாம் நம்ம பழகி கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில சாட்சியுள்ள வாழ்க்கை. ஆண்டவர்கிட்ட அப்படியெல்லாம் சர்டிபிகேட்டை வாங்கிக்கணும்னா நம்ம இப்படிப்பட்ட நம்ம எதுலயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், எதுலயோ நம்ம நம்முடைய நமக்கு ஃபியூச்சருக்காக, ரெண்டாவது நமக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு, நம்ம நல்லா படிக்கணும்னு, நம்ம நல்ல சர்டிபிகேட் வாங்கணும்னு நினைக்கிறோமே. ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த கடைசி நாளெல்லாம் இப்படி எல்லாம் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு இந்த விதமாய் நாம் இந்த உலகத்துல வாழ அழைக்கப்படுகிறோம். முதலாவது பாவ மன்னிப்பை பெற்றுக்கணும், ரட்சிப்புக்குள்ள வரணும். அது மாத்திரம் நமக்கு பத்தாது. நாம நல்ல செய்கைகளை செய்யும்படியாக ஆண்டவரே நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, முன்குறிச்சு வச்சிருக்காரு, நாம் என்ன காரியங்கள்லாம் செய்யணும்னு. அதை நம்ம செய்யலைன்னா அவருடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்றலன்னு அர்த்தம். ஒன்று நமக்கு கொடுத்த முக்கியமான கடமை என்னது? போய் எல்லாரையும் சீஷராக்கணும், மற்றவர்களுக்கு எப்படியாவது நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும். இரண்டாவது, இப்படிப்பட்ட நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். இப்போ அடுத்த ஆஸ்பெக்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ பிச்சைக்காரங்களுக்கு, வழியில படுத்திருக்கிறவங்களுக்கு சொல்றாரு பாருங்க, ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாது இருக்கும்போது நான் கண்டபோது, நான் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்திருந்தேனா, வாசல்ல அது வரைக்கும் அது ஒரு ஆஸ்பெக்ட். அதாவது ஏழை எளியவர்களுக்கு, குளிர்ல நடுங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, சட்டை இல்லாதவங்களுக்கு சட்டைகளை கொடுத்து, கம்பளி, நம்ம நாட்டு கிளைமேட்டு வேற, அவங்க கிளைமேட் வேற. அவங்களுக்கு கிளைமேட் கம்பளி ரொம்ப முக்கிய அவசியம், குளிருக்கு போத்திக்கிறது, பிளாங்கெட். ஸோ அது நான் கொடுக்காம இருந்தேன். ஏன்னா நான் நல்லா போத்திட்டு சுகமா இருந்துட்டு
எங்க வீட்டு வாசல்ல, எங்க வீட்டுக்கு முன்னால இருக்கிறவங்க, இல்லைன்னா ஏழை எளியவர்கள் எனக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறத நான் பார்த்துட்டு சும்மா இருந்தேனா? அவருடைய அவருடைய நீதியை அவர் அங்க மறுபடியும் இந்த விதத்துல சொல்றாரு. இப்ப அடுத்ததான் என்ன சொல்றாருன்னா, அவர் அன்னைக்கு யூத க கலாச்சாரத்துல பாரம்பரியத்துல ஆஹ் அந்த சொசைட்டில கொஞ்சம் ஹை ஸ்டேட்டஸ்ல இருந்தா அவங்க தான் என்ன செய்வாங்களாம், அவங்க ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு வாசல் இருக்கும், ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்ல உட்காருவாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சீட்டே கொடுக்கப்படும். அங்க இருந்தவங்க அங்க உட்கார்ந்து என்ன செய்வாங்கன்னா, அன்னைக்கு இருக்கிற அந்த பஞ்சாயத்து தீர்க்கிறாங்க இல்லையா? பழைய காலத்துல நம்முடைய கிராமங்கள்ல மரத்துக்கடியில நின்று பஞ்சாயத்து செஞ்சாங்கல்ல, அது மாதிரி அந்த வாசல்களுக்கு ஒவ்வொரு பட்டணத்தின் வாசல்ல அவர்கள் உட்கார்ந்து அதை செய்வாங்களாம். நம்ம லோத்து பாத்தீங்கன்னா, லோத்தை பத்தி நம்ம அப்படி வாசிப்போம். லோத்து வெளியே இருந்தாரு, அப்புறம் உள்ள போனாரு, அப்புறம் பட்டணத்து வாசலுக்கு வந்தாரு. அதாவது அந்த அந்த உள்ள போய் அந்த ஊர்ல அவர் பெரியவர் ஆயிட்டார். ஒரு நீதிமானாதான் இருந்தாரு, பாவம் செய்யல. ஆனா அந்த பயங்கரமான அந்த சமுதாயத்துல இவர் அப்படியே ஊறி போய் பெரியவராகி அங்க அவருக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைச்சது. அந்த இடத்துல உட்காரும்படியான மதிப்பு கிடைச்சது. போவாஸ், இப்படி நம்ம நிறைய பேரை வாசிக்கிறோம். அந்த வாசல்ல உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிறது. இப்போ யோபுவும் அந்த மாதிரி அவர் அன்னைக்கு இருந்ததுல அவர் தான் செல்வந்தர், அவர் தான் பெரியவர், உத்தமர். அவரை அங்க உட்கார சொல்லியிருக்காரு. அங்க எங்கிட்ட வர திக்கற்றவனுக்கு, அவனுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, வழக்காடுறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற போது அவனை நான் குற்றப்படுத்தி அவனை நான் கை நீட்டி நீ தப்புன்னு நான் ஒரு நாளும் நான் செய்தது இல்லை அப்படிங்கிறார். இன்னைக்கு கோர்ட்ல என்ன மாதிரி திரிச்சு 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 மாத்தி மாத்தி இந்த கேஸ் அந்த கேஸ்ன்னு போட்டு இழுத்தடிக்கிறாங்க. அந்த செந்தில் பாலாஜி, அந்த கெஜ்ரிவால், இதெல்லாம் நியூஸ்ல பாக்குறோம்ல. திரும்ப திரும்ப இது இருந்தேன்னா அது இல்ல, அப்ப அடுத்தது இதுல விடுதலையாகி வெளியே வருவாருன்னு நினைக்கும் போது வேற ஒரு கேஸ். இப்படியே அந்த வக்கீல்களும் ஜட்ஜஸும் விளையாடுறாங்க. அது மாதிரிதான் இங்க நான் அப்படி ஏதாவது நான் செஞ்சிருந்தேன்னா, யோபு சொல்றாரு பாருங்க, அவர் எவ்வளவு நீதிமானா இருந்தா, என் கைப்பட்ட தோளில இருந்து சரிந்து போவதாக, என் எலும்பு முறிஞ்சு போவதாக, ஏன்னா தேவன் தண்டிப்பார், நாக்கினை இடுவார் அப்படின்னு அவரு தன்னை பற்றி அவ்வளவு இதா சொல்றாரு. நான் அந்த மாதிரி ஒரு நாளும் யாருக்கும் நான் அந்த மாதிரி பண்ணதில்லை அப்படின்றத அவர் சொல்றார். இப்போ அடுத்ததுக்கு வர இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு டைமென்ஷனா வராது பாரு. ஏழை மக்களுக்கு, பிச்சைக்காரங்களுக்கு, சமுதாயத்துல வேலைக்காரங்களுக்கு, மனைவிக்கு, தன்னை பொறுத்தவரை தனிப்பட்ட ஜீவியம், இப்படி ஒவ்வொன்றா வந்தவர் இப்ப அடுத்ததான் என்ன சொல்றாருன்னா, இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க என்ன ஷேர்ல போட்டீங்க, எதை நம்புறீங்க, இன்னைக்கு மார்க்கெட் இதுதான். இவ்வளவு சம்பாதிச்சா அதை இவ்வளவு தூரம் போட்டா இப்படி டபுள் ஆகும், இப்படி ட்ரிபிள் ஆகும். பணத்தின் மேல ஆசை. இவர் சொன்னார், நான் பொன்னின் மேலேயோ தங்கத்தை பார்த்தோ நான் ஒரு நாளும் நம்பினதில்லை. அப்படி நம்பினவனா இருந்திருந்தா இப்படி உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன். இவ்வளோ காரியத்தையும் ஒரே நாள்ல இழந்து போனானே, அப்பவே அவன் பொட்டுன்னு செத்துருப்பான் இல்லையா? ஆனா அது மேல நம்பிக்கை வைக்காதவர், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியாய் கிடைச்சதுன்னு நான் மகிழ்ந்ததும் கிடையாது. அடுத்ததான் அவன் இன்னொன்னு சொன்னான். இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னும் அடுத்த ஆஸ்பெக்ட் எதுன்னா, இந்த சூரிய வணக்கம், சந்திர வணக்கம்னு இந்த மக்கள் செய்யற தவறான அந்த விதமான நம்பிக்கைகளும் என்னிடத்தில் இல்லை. ஏன்னா இது எல்லாமே ஆண்டவர் முன்பாக தவறு என்று நான் அறிந்திருக்கேன். நமக்கும் இந்த பணத்தின் மேல ஆசை வரக்கூடாது. நம்ம எப்பவுமே நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு. அது என்ன சொல்றோம்னா, ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் தான் எனக்கு வேணும். ஏன்னா கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தோட வேதனையை கூட்டார். அவர் நமக்கு ஆசீர்வதிப்பாரு, நமக்கு ஐஸ்வர்யம் தருவாரு. ஆனா அதோடு கூட வேதனை வராது, நமக்கு பிரச்சனை வராது.
அடுத்தது இன்னொரு வசனம் இருக்கு. நான் நிறைய பணம் வச்சுக்கிட்டு நான் ஆண்டவர் வேண்டாம்னு சொல்ற நிலைமைக்கு போக கூடாது. பணம் இல்லாம கஷ்டப்பட்டு இந்த ஆண்டவனை என்ன பார்த்துட்டு என்னை கஷ்டப்படுத்துறாரேன்னு நான் உண்மை தூஷிக்கவும் கூடாது. எனக்கு வேண்டிய அளவு நீ தாரும் சுவாமின்னு நீதிபதிகள்ல ஒரு வசனம். அந்த வசனத்தின்படி நாம இருக்கணும். நமக்கு நிறையவும் வேண்டாம், நமக்கு பஞ்சமும் வேண்டாம். கர்த்தர் அப்படித்தானே நம்ம நடத்திட்டு இருக்காரு. நமக்கு என்ன வேணுமோ அதை அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. மிஞ்சி கொடுக்கறது இல்ல, குறைச்சும் கொடுக்கறது. we are very happy. நீங்க பணக்காரரை பாருங்க, பயந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க எதுல போடணும், இதுல போடணும், ஓ அந்த ஸ்டாக் குறைஞ்சிருச்சா, அந்த ஷேர் அதிகமாயிடுச்சா, இதாயிடுச்சா, நஷ்டமாயிடுச்சா, இதே பொழப்பா இருப்பாங்க. வசனத்தையோ ஆண்டவரை பற்றியோ ஜெபத்தையோ யோசிக்கிறதுக்கே நேரம் இருக்காது. இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறவங்கள பாருங்க, அவங்களும் வறுமை வறுமை, எனக்கு காசு, கடன் கடன் கடன், எனக்கு இது வேணும் அது வேணும், இதே தான் கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கும் வசனமே வார்த்தையோ ஜபமோ ஆண்டவரை பத்தி நினைக்கிறது. கர்த்தரோட பெரிதான கிருபையில நாம எல்லாரையும் நல்லா வச்சிருக்காரு. நம்முடைய சூழ்நிலையில நமக்கு இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இதை பற்றி நம்ம நினைக்கிறதே இல்லை. ஆண்டவரை பற்றியே நினைக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யறார். நாம உண்மையாவே ட்ரூலி பிளஸட் பீப்புள். அன்னைக்கு யோபும் அப்படிதான் இருந்தார். அதனால நாமும் அவ்விதமாய் வாழ அழைக்கப்படுவோம். இல்ல அந்த சூரிய நமஸ்காரம், சந்திர நமஸ்காரம், இதெல்லாம் அன்னைக்கு இருந்த எபிரேயருக்கும் ஒரு பழக்கமா இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆச்சோரங்கள்ல இருக்கிற நகரங்கள்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, திருச்சி, தஞ்சாவூர், இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, காலையில பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய பேர் படிக்கட்டுல இறங்கி, அந்த ஒன்னா குளமா இருக்கும், தெப்ப குளமா இருக்கும், இல்லைன்னா அந்த கோயில் ஆறா இருக்கும், அதுல இறங்கி இந்த மாதிரி சூரிய நமஸ்காரம் செய்யணும். கன்னியாகுமரி நம்ம போய் சூரியனை உதிக்கிறத பாக்குறோம். நமஸ்காரம் செய்யறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ராமேஸ்வரம், இப்படிப்பட்ட பகுதிகள் எல்லாம் நிறைய மக்கள் போய் இதெல்லாம் செய்கிற பழக்கம் இன்றைக்கு உண்டு. ஆனா அந்த மாதிரி எல்லாம் நான் ஒரு நாளும் செய்ததில்லை. அதாவது விக்கிரக ஆராதனைகள், தவறான இயற்கை வணக்கங்கள், மூட பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் என்னிடத்துல இருந்ததில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. கடைசியா அவர் சொல்றாரு, இன்னொரு காரியத்தை சொல்றாரு. என்னது? இன்னொரு கிறிஸ்தவனுடைய இன்னொரு அடையாளம், பகைஞனுடைய ஆபத்துல நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களி கூர்ந்தேனோ. பாருங்க, அப்ப இதுவும் ஒரு ஸ்கேல் நமக்கு. 31ஆம் அதிகாரம் நமக்கு எப்படின்னா, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு அளவு, இந்த பகுதிகளில எல்லாம் நான் சரியா இருக்கேனா அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் ஃபார்ம் மாதிரி. இதுல நம்ம டிக் போடணும். இல்லைன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன்னு எழுதிக்கலாம். இல்லை நான் முழுசா இதை பின்பற்றவே இல்லை அப்படின்றதா கூட வச்சுக்கலாம். அதை எழுதி நம்ம செக் பண்ணிக்கலாம். கடைசி அவர் என்ன பாக்குறாருன்னா, எதிரிகளுக்கு இதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய அடையாளம். இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. எதிரி ஆபத்துல இருக்கும்போது நான் சந்தோஷப்படுறேன். அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. அவன் இனத்தார்களில் திருப்தியாகாதவனை காண்பிப்பவன் யார் என்று என் கூடாரத்தின் மனுஷர் சொல்வார்களோ, அவனுடைய இனத்தாருக்கும் நான் என்ன செஞ்சிருக்கேன்? நன்மைதான் செஞ்சிருக்கேன். செய்ய முடியுமா? சொல்ல முடியுமா? நம்முடைய சொத்தை ஏமாத்தி பிடுங்குறவங்க, குடும்பத்திலேயே இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த வேலி பிரச்சனை, எல்லை பிரச்சனை, எவ்வளவு தூரம் அது எரிச்சலை கொண்டு வருது, பொறாமையை கொண்டு வருது, கோபத்தை கொண்டு வருது. சின்ன ஒரு லைன் தான், பென்ஸ், வேலி, அதை வச்சு எவ்வளவு பெரிய சண்டைகள் வருது. அந்த வீட்டு சரி, இந்த வீட்டு சரி, அந்த வீட்டுல இருக்கிற கோழி, இந்த வீட்டுல இருக்கிற கோழி. இன்னைக்கு இன்னைக்கு எங்க இருந்தாலும் இது இருக்கே. பிளாட்ல இருந்தா கூட எதிர்த்த வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது.
சோ எதிரிக்கு நான் எப்படி நான் நடந்துக்கிறேன். யோபு சொல்றாரு, அவருடைய குடும்பத்துக்கும் நான் உதவி செஞ்சிருக்கேன். நமக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு ரோமர் 14ஆம் அதிகாரத்துல, நீ பகைவனுக்கு பழிக்கு வாங்குறது உன்னுடைய வேலையே இல்லை, அது என்னுடைய வேலை. நான் அதை செய்வேன், நீ அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாரு. அப்போ நாம அப்படி பொறுமையா இருந்து இந்த எதிரிக்கு நம்ம நன்மை செஞ்சோமானால், அந்த ரோமர் 14ஆம் அதிகாரத்திலேயே சொல்லுது, அவனுடைய தலையில நம்ம என்ன செய்வோம்? அக்கினி தழலை குவிப்போம். எதிரிக்கு மன்னிக்கணும், எதிரிக்கு நன்மை செய்யணும், பழிக்கு பழி நம்ம வாங்க போறோம். நம்மால ஒரு சின்ன வார்த்தை தாங்க முடியாது. யாராவது நம்ம சொல்லிட்டா அதுக்கு எப்படியாவது திருப்பி அதே விதமா அவங்க தாக்கணும். அதுதான் நம்ம மைண்டு, நம்ம மூளை அப்படிதான் ட்ரெயின் ஆயிருக்கு. பிசாசினுடைய சுபாவம். ஆனா நமக்குள்ள மனம் புதிதாகினால், நாம் மறுரூபப்பட்டவர்களாகினால், நம்முடைய அவயவங்களை நாம் ஆண்டவருக்கு ஜீவ பலியாய் கொடுத்திருப்போம். நம்முடைய சிந்தனைகள் எப்படி ஆகிவிடும்? அந்த பகைஞரையும் மன்னிக்கவும், அவர்களை நேசிக்கவும், அவர்களுக்காய் ஜெபிக்கவும் ஆரம்பிக்கும். அப்ப பாத்தீங்கன்னா மாற்றத்தை நீங்க அவங்கள பார்ப்பீங்க. நாம இப்படி செய்ய போனா அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அவங்க நம்ம கிட்ட வர மாற்றத்தை நீங்க பார்க்கணும். நீதிமொழிகள் 16ல வாசிக்கிறோம், ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் எதிராளியும் நமக்கு என்ன செய்வாராம்? சமாதானத்தோட வர செய். இதுதான் நாம என்ன செய்யணும்? ஆண்டவர் இடத்துல கேட்கணும். நாம் அப்படி கேட்டு ஜெபித்து நம்மை ஒப்பு கொடுத்து வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சரி, 31ஆம் அதிகாரம் ஒரு அருமையான அதிகாரம். நல்ல வாழ்க்கையின் பிராக்டிக்கல் லெசன்ஸ் அதுல இருக்கு. இத நாம திரும்ப திரும்ப வாசித்து சரியான இந்த கோணத்துல பார்த்தோம்னா அது நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும். நாம் எப்படி வாழணும் என்பதற்கு அது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டா அதை வைத்து நாம ஜெபிக்கலாம். விஜயா ஜெபிக்கிறீங்களா? விஜயா ஜெபிக்கிறோம் ஆண்டி. இதில் அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே சோத்திர, இந்த வேலையில எங்களை ஒன்று கூட செய்த உங்களுடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா, இந்த நாளில ஆண்டவரே ஆண்டி மூலமாய் ஆண்டவரே யோபு 31ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானித்தப்பா. ஆண்டவரே, யோபு கடைசியாக ஆண்டவரே புலம்பினதை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அப்பா சோத்திரிக்கிறோம், எவ்வளவு எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, கண்களினாலே பாவம், கைகளினாலே பாவம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், கால்கள் எங்களுடைய நடக்கையிலே பாவம், சிந்தையிலே பாவம் ஆண்டவரே. அப்பா சோத்திரிக்கிறப்பா, எல்லா பாவத்திற்காக நீங்க மறித்தீங்க ஆண்டவரே, சிலுவையிலுமே ஒப்பு கொடுத்தாங்கப்பா. எங்களுடைய சிந்தையிலே பாவம் இருந்ததுனால உமக்கு முள்முடியை சூட்டினாங்க ஆண்டவரே. எங்களுடைய கரங்களினாலே செய்த பாவங்களின் நிமித்தமாய் ஆண்டவரே ஆணிகள் பாயப்பட்டது ஆண்டவரே. கால்களிலே நாங்கள் ஆண்டவரே சோத்திர பாவத்திற்கு விரைந்து ஓடினதுனால ஆண்டவரே அப்பா உம்முடைய கால்களிலே ஆண்டவரே ஆணிகள் அடித்தார்கள் அப்பா. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம், எங்களுடைய இருதயத்திலே பொல்லாத சிந்தனை கொண்டதினாலே ஆண்டவரே உம்முடைய விழாவிலே குத்தினார்கள் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த வேளையிலே கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. முற்றிலுமாய் உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. இப்படிப்பட்ட பாவங்கள் எங்களில் ஆண்டவரே ஒரு நாளும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பாவத்தை விட்டு விலகுகிறாய், பாவத்தை கண்டு ஓடுகிறவர்களா யோசேப்பை போல ஆண்டவரே கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே, இந்த நாளில ஒவ்வொரு வார்த்தையாய் தேவன் எங்களோடு கூட பேசின கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. யோபு எல்லாவற்றிலும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தார் ஆண்டவரே. அப்பா, எந்த விதத்திலும் பாவம் செய்யாதபடி ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே நீதிமானா இருந்த ஆண்டவரே. நாங்க அப்படி சொல்ல முடியுமான்னு எங்களை சிந்திக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணங்களுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே.
அப்பா உம்மை நன்றியோடு கூட சோத்திரம் ஆண்டி மூலியமாய் அப்பா சோத்திரம் எங்களுக்கு இந்த வார்த்தைகளை விளக்கி ஆண்டவரை அறிந்து கொண்டதற்காக எமக்கு நான் கொடான கொடி துதிகளை சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் நாங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எங்களுடைய வழிகள், எங்களுடைய நடக்கைகள், செயல்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் எதுவும் செய்யாதபடி ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே எல்லாவற்றிலும் கர்த்தாவே எங்களை ஜாக்கிரதாய் காத்துக்கொள்ளக்கூடிய கிருபையை அப்பா நீங்க தாப்பா எங்களுக்கு தர முடியும். ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவர்களா இந்த பூமியிலே ஜீவிப்பது கஷ்டம் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே சோத்திரிக்கிறோம், எங்களை நாங்கள் ஆண்டவரே வேதத்தின்படி காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஆய்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குழுகையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஒவ்வொரு குடும்பத்திலும் சோர்வுகள் பலவீனங்கள் இல்லாதபடி கர்த்தாவே காத்துக்கொள்ளுங்க. அன்போடு உங்களுடைய கரம் இருக்கட்டப்பா ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். கர்த்தர் அவர்களை நடத்துங்க, எந்த பலவீனங்கள் இல்லாதபடி உங்களுடைய கிருபையினாலே காத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்க சாப்பிடுகிற சாப்பாடு, குடிக்கிற தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொற்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். So thank you விஜயா, thank you. நல்ல ஜெபம், நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்டீலா, thank you. Bye. Reni, ரொம்ப சந்தோஷம். பாய்மா, வாங்க. கண்டிப்பா மேக்சிமம் வாங்க, வந்தாங்கன்னா நான் எங்களுக்கு உற்சாகம், உங்களுக்கும் நல்லது. ஆண்டவர் உங்களுக்கும் நிறைய காரியங்கள் சொல்லி தருவார். கண்டிப்பா. சரிங்க ஆண்டி, தேங்க்யூ ஆண்டி. உங்களது அனைவரும் வாரம் கேட்காம இருக்க மாட்டாங்க. சரி பாப்போம். சரிங்க. சீலா அக்கா பிரைஸ் லார்டுங்கக்கா. சரி பாய். ஊருக்கு போயிட்டாங்கக்கா. ஊருக்கு போயிட்டாங்க. யாரு? ஆன்டிங்க, பியூலா ஆன்டி. ஆமா அவங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே ஆக்சுவலா. அப்படிங்களா? ஆமா, பெங்களூருக்கு மகன் கிட்ட போயிருக்காங்க. பாப்போமா, பாய்.